ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஏயுடி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடிங்க. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் வந்து சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் வந்து சார்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஏயுடி ஜேபிஒய். நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ஒரு டார்கெட்டை வந்து தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு சார்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். சிங்கிள் ஜோன் தான் நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருந்தோம். அது நீட்டாக வந்து டார்கெட் வந்து போயிருந்துச்சு. சரிங்களா? அந்த ஜோன் தான் இது. மறுபடியும் வந்து நமக்கு அதே ஜோன் தான் வந்து மறுபடியும் இன்னொரு ட்ரேடு வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் வீக் வந்து இந்த ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்ம வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்கும். சேனலில் வந்து பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே போல் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறப்பே நமக்கு வந்து நல்லா வந்து தெரியும் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் வந்து இருக்குது அப்படின்னு. சரிங்களா? செல்லில் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம லுக் ஒன்லி ஃபார் செல் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு லிக்விடிட்டின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நமக்கு வந்து நீட்டாக வந்து அவைலபிளாக இருக்குது. வேறு என்னென்ன இந்த ஆர்டர் பிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் வந்து நீட்டாக இருக்குது. அதே போல் QML லெவலும் வந்து இந்த இடத்துல நமக்கு அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டில் ஒன்று இருந்தாலே வந்து நமக்கு நீட்டாக வந்து சூப்பரான ஒரு டிபி வந்து போகும். இதில் வந்து ரெண்டுமே இருக்குது. QML லெவலும் இருக்குது, ஸ்வீப்பும் வந்து நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு இந்த சார்ட் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம்லங்க, இந்த நோட் புக்கில் பார்க்குற ஒரு செட்டப் வந்து நமக்கு இருக்குது. இதில் பத்தாத குறைக்கு இது என்ன ஒரு ஆர்டர் பிளாக்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு வேறு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் வந்து இதாகாது. எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றப்பவே நமக்கு வந்து டைரக்ட் என்ட்ரி தான். ஸோ வந்து மார்க்கெட் பட்டோன்னே நம்ம வந்து என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கிறோம். டார்கெட் வந்து நீங்கள் இந்த ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த இம்பேலன்ஸில் பட்டு மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாவது நியூஸ் இம்பேக்ட் அந்த மாதிரி வந்து ஆயிருக்க மாட்டிருக்கு. நீட்டாக வந்து மார்க்கெட் அந்த இடத்துலையே வந்து திரும்பிடுச்சு. சரிங்களா? இந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இம்பல்சிவாக மேலே போகிறப்பவே நம்ம வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்பவுமே நல்லது. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே போயிட்டு ஒரு குட்டி என்ட்ரி மாதிரி மறுபடியும் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து அந்தளவு வந்து சக்சீட் ஆகலை. மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து இந்த செல் சைட் லிக்விடிட்டி தூக்கிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த ட்ரேடில் வந்து கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 1:5 தான். சரிங்களா? இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றதுனால டைரக்ட் என்ட்ரி மட்டும் இல்லை, இதில் ஒரு சிஆர் என்ட்ரி இருக்குது. சரிங்களா? சிஆர் என்ட்ரி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் என்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அவைலபிளாக இருக்குது. கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அந்த என்ட்ரிஸை பார்த்து நம்ம வந்து தாராளமாக வந்து இந்த என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா வந்து ஒரு 1:6 வரைக்கும் போகுது. பட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம்லங்க, நமக்கு பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா 1:3 உடைய வந்து ஹோல்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்டர்மீடியேட் பார்த்தீங்கன்னா 1:6 வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கணும். ப்ரோ தான் வந்து 1:9 அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோஸ் தான் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதோட கான்செப்ட் படி பார்த்தோம்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு 1:3 இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா? ட்ரேடு வந்து உங்களுக்கு 100% வந்து இந்த இடத்துலேயே வந்து முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்டர்மீடியேட்டுக்குமே ப்ரோக்கும் தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகேங்க. வழக்கமாக வந்து ஒரு விஷயம் கேட்பீங்கள்ல, பிப்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பிப்ஸும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஒரு 175 பிப்ஸ் வந்து நமக்கு இதாகிருக்கு. 1:3க்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்குங்களா, ஒரு 90 பிப்ஸ் வந்து நீட்டாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். அதே போல் இந்த ஒரு செட்டப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனாலும் வந்து வச்சுக்கோங்க. ரீசன் என்னென்னா இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான செட்டப்பு. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் மார்க்கெட்டில் அமைஞ்சது அப்படின்னா இது வந்து நம்ம கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு வந்து நீட்டாக சொல்லலாம். எக்ஸிக்யூஷனுக்கும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.
ஹாப்பி ட்ரேடிங்.